வேற. ஹலோ, என்னம்மா உன் பிரச்சனை? எதுக்குமா நோயினேன்னு கால் பண்ணிட்டே இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானே இங்க வண்டி ஓடாம நின்னுட்டு இருக்கேன். சரி சரி வா. சரி வந்து தொலைக்கிற வை. ஐயோ, உங்க லவ்வ பத்தி அம்மா அப்பாட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லியாச்சு ஆண்டி. சரி ஓகே. உங்க அப்பா என்ன பண்றாங்க? என்னம்மா நோயினேன்னு கூப்பிட்டுட்டே இருக்க? வண்டியா மாப்பிள்ள, இதான் என் பெரிய பொண்ணு ஸ்ரேயா. ஸ்ரேயா இவர்தான்டி மாப்பிள்ள. என்னம்மா மாப்பிள்ளைன்னு சொல்ற? நாளா கல்யாணம் பண்ண முடியாது. நாளா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போ, எனக்கு கல்யாணம் ஒண்ணும் வேண்டாம். ஏம்மா நீ சும்மா இரு. ஏங்க உங்க பேர் என்னங்க? சபரி. சபரி, அழகான பேரு. நீங்க நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா. கிளம்புங்க. நீ வாய் மூடு. ஏன் நீ பொம்பளை வேஷம் போட்டுருக்க? ஓ, நீ பொம்பளை வேஷம் போட்டதுல நாளா கல்யாணம் பண்ண முடியாது. என்ன, நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். நீ ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், இப்படிதானே? நான் சொல்றது கேக்குறியா? அம்மா இருமா. ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கிளம்புங்க. ஏங்க இல்லங்க, நான் சொல்றத கேளு. என்னடி சொல்லிட்டே இருக்க, பேசிட்டே இருக்க? ஏமா நீ என்ன அடிச்சா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எனக்கெல்லாம் தெரியாது. நிறைய கோல்ஸ் இருக்கு. நான் படிக்கணும். நான் கல்யாணம் பண்ணிட்டு எப்படிமா என்னால இருக்க முடியும்? நிறுத்து. இது ஒண்ணு உனக்கு பார்த்த மாப்பிள்ள கிடையாது. உன் தங்கச்சியும் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அத பத்தி பேசணும்னு போன் பண்ணி வர சொன்னா வந்தல இருந்து லொடலொடன்னு பேசிட்டே இருக்கீங்களா? பேச விடாம. நிஜமாலே இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அட ஆமாங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? உங்க தலையெழுத்து. ஏய், என்ன யாழ் மனச மாத்த பாக்குறியா? சீச்சி, அப்பெல்லாம் இல்ல. ஏங்க என்ன தெரியலையாங்க? தெரியல. ஏங்க நீங்க நானும் ஒரே ஸ்கூல் தாங்க. நீங்க 12th படிக்கிறப்ப நான் 11th பாரதியோட பேட்ச் தான். அப்படியா? ஓ, ஸ்கூல்ல இருந்தே லவ்வா? ஆமாங்க. என்னம்மா அது? சின்ன வயசுல இருந்து 2 பேர் லவ் பண்ணிட்டாங்க. என்னடி பண்ண சொல்ற? இல்ல, எனக்கு புரியல. அப்பையில இருந்து எப்படி உன் லவ் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியாம? உன்கிட்ட இருந்து மெயின்டைன் பண்றதா கஷ்டம். நீ ஸ்கூல்லயும் தூங்கிட்டு தான் இருப்ப, வீட்லயும் தூங்கிட்டு தான் இருப்ப. நாங்க அப்படியே ஸ்கூல்ல பிரேக் டைம்ல எல்லாம் பேசிப்போம். அப்படியே வீட்ல இருக்கும்போதும் கால்லயும் பேசிப்போம். ஏங்க சொல்லுங்க. நீங்க யாரையும் லவ் பண்ணது இல்லையா? இல்லங்க, நான் ஸ்கூலுக்கு போனா படிக்கிற வேலையை மட்டும் தான் பாப்பேன். லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏங்க நாங்களும் ஸ்கூல்ல நல்லா தான் படிப்போம். 12 LP வாங்கிட்டு இருக்கேன். அம்மா இவதான் ஓகே சொல்லிட்டால, சீக்கிரமா எங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுமா? இருடி, அவ இன்னும் தெளிவா ஒரு முடிவை சொல்லல. ஸ்ரேயா உனக்கு ஓகேவா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நல்லா வாய் நிறைய மாப்பிளன்னு கூப்பிட்டு வீட்டு நடுவுல உட்கார வச்சு தம்பி எப்ப பிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட கேள்வி கேக்குற? அது இல்லடி, வீட்டுல மூத்த பிள்ளை இருக்கும்போது சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா உனக்கு ஏதாவது குறை இருக்குமோன்னு ஊர்ல இருக்கவங்க தப்பா பேசுறாங்க. என் தாய்டி இப்பெல்லாம் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்னால இந்த லவ்வர்ஸ் எல்லாம் கிட வேணா. நீ கல்யாணம் பண்ணி வை. அதுவும் எனக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு சுத்தமா விருப்பம் இல்ல. அப்போ உனக்கு ஓகே தானே? தயவு செஞ்சு சேர்த்து வை. ஆண்டி நான் ஒன்னு சொல்லணும். என்னப்பா? பாரதியோட அப்பா ஃபாரின்ல இருக்கிறதுனால ஆமா பக்கத்துல இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தா. அப்பா மாதிரி இருந்து அவளை நல்லா பாத்துப்பா ஆண்டி. பாவா, நீ அப்பா மாதிரிலாம் அவளை பாத்துக்க வேணாம். என் பிள்ளைக்கு நல்ல புருஷனா இருந்தா அவளை பாத்துக்கிட்டா போதும். சரியா? சரி வரேன் ஆண்டி. சரிப்பா, போயிட்டு வாங்க. கொஞ்சம் வழிய விடு. போ, உன் பொம்பளை வச்சுட்டு போய் அவுத்துட்டு வா. போ, வந்துட்டா. போறேன்.